ஃபைனலா பார்க்க போறது கோவை சரளா. கோவை சரளா பொறுத்த வரைக்கும் இப்ப வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்காத ஒரு ரீசன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லலைங்க. கேள்விப்பட்ட விஷயம் கிசி கிசிலாம் வரும் பாத்தீங்களா, அதை வச்சுதான். கோவை சரளாவும் வடிவேலும் பல படங்களில ஒன்னா நடிச்சிருக்காங்க. பல படங்களில் நடிச்ச பிறகு வடிவேலும் அப்ரோச் பண்ணிருக்காங்க, அந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கலாம் நம்ம. சோ அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கு போல. கோவை சரளாவும் ஒத்துட்டு இருக்காங்க, நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு. பட் வடிவேலோட அந்த குணாதிசயம் இருக்கு பாத்தீங்களா. இப்ப வரைக்கும் நீங்க பல சின்ன திரை நடிகர்களா இருந்தாலும் சரி, யாரை கேட்டாலும் சரி, வடிவேல் ஒரு படத்துல நடிக்கிறாருன்னா அவருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஹீரோக்கு அப்புறம் அவருக்கு அப்புறம் இன்னொரு காமெடியன் வந்தா அவங்களுக்கு எல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கூடாது. ஈவன் வடிவேல் மாதிரி நடிச்ச பல நடிகர்களை மிரட்டி இங்க ஒரு வடிவேல்னா நான் தான், என்ன மாதிரி வரணும் ட்ரை பண்றேன்னு போட்டு அடிச்சு பயங்கரமா சித்திரவதை பண்ணிருக்காங்க. இது கேப்டனுக்கு தெரிஞ்சு போய் கேப்டன் மிரட்டி கடைசியில கேப்டனோட இதெல்லாம் பிடிக்காம தான் என்ன பண்ணிருப்பாருன்னா கேப்டன் பத்தி அசிங்கமா பேசிருப்பாங்க. அதாவது கேப்டனுக்கு பின்னாடி கொடை பிடிக்கிற சீன்ல நடிக்க வச்சதே பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் தான். ஏன்னா அன்னைக்கு அவர் மனசு வைக்கலன்னா வடிவேல் இந்த அளவுக்கு வந்திருக்கவே முடியாது. ஆனா வடிவேலை பேன் பண்ணிட்டாங்க சினிமால இருந்து. அதுக்கப்புறம் மீன் போட்டு வடிவேலை வாழ வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா என்ன துரதிருஷ்டவசமோ என்னன்னே தெரியல, எல்லாருமே இன்டர்வியூ கொடுத்தாங்க வடிவேலோட கேரக்டர் இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி. இதனாலதான் கோவை சரளாவும் விட்டுட்டு போயிட்டாங்க. சோ இது ஏமாற்றப்பட்டார்கள் லிஸ்ட்ல வராது. பட் ஸ்டில் ஒருத்தரை நம்பி அவங்க லவ் பண்றேன்னு சொல்லி கடைசியில இவங்களோட குணாதிசயம் பிடிக்காதனால வெளியே வந்திருக்காங்க. இதுவும் ஒரு வகை ஏமாற்றம் தான். இது ஒரு கன்ஃபார்ம் நியூஸ் இல்லைனாலும் இப்ப வரைக்கும் பல பேர் கிசுகிசுக்கப்படுற ஒரு நியூஸாவே பார்க்கப்படுது. சோ நான் சொல்ற நடிகைகள் ஏமாற்றப்பட்டார்கள் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட சொல்லிருப்பேன். இந்த நடிகை ஏமாந்து போனோன்னே எனக்கு ரொம்ப வலிச்சதுப்பா அப்படின்னா எனக்குன்னு கேட்டீங்கன்னா சமந்தா. உங்களுக்கு யாரு அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.